ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 பஞ்சாப் கிங்ஸ் vs ஆர்சிபி ஒரே பிளேயருக்கு இப்போ வேறு லெவலில் வந்துட்டு போட்டி போட போகிறாங்கன்னு இப்போ ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஹிந்துலேயே வந்திருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, ரிக்கி பாண்டிங் அப்படின்னு சொல்லி ஃபார்மர் ஆஸ்திரேலியன் பிளேயர், அவர் பஞ்சாப் கிங்ஸோட கோச் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ அப்பாயிண்ட் ஆகிருக்கிறாரு. ஸோ அவர் அப்பாயிண்ட் ஆகும்போதே நிறைய விஷயங்கள் வெளியே வந்தது. ஸோ இதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு ஓவர்சீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா அவங்ககிட்ட பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயர் இருப்பாங்க. அதை தாண்டி அவங்களால பிளேயிங் லெவனில் என்ன தான் ஸ்டார் ஓவர்சீஸ் பிளேயர் இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ பஞ்சாபும் ஆர்சிபியும் அந்த ஒரு பிளேயருக்கு போட்டி போடுவாங்கன்னு சொல்லியிருந்த பிளேயர் யாருன்னா மிச்சல் மார்ஷ், ஆஸ்திரேலியன் கேப்டன். மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயராக இப்போ இருக்கிறாரு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிட்டன்ஷனில் ரிஷப் பண்ட், ஸ்டப்ஸு, ஃப்ரேசர் மெக்கர்க் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரைமரியாக குல்தீப் யாதவ் இவங்களாம் இருப்பாங்க. ஸோ இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸும் ஃப்ரேசர் மெக்கர்க் இவங்க பிரைமரியாக ஓவர்சீஸில் ரீட்டைன் ஆயிடுவாங்க. ஏன்னா ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க் உங்களுக்கே தெரியும் எப்படி லாஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு. ஈவன் அவருடைய ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறத ஸ்டப்ஸ் வச்சிருக்கிறதுனால அவர் உள்ள ரீட்டைன் ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கரண்ட் ஆஸ்திரேலியன் கேப்டன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி அப்படிங்கிறதே போதும். ஸோ நம்மளுடைய ரிக்கி பாண்டிங் அந்த இடத்துல பஞ்சாப் கிங்ஸுக்கு நம்மளுடைய மிச்சல் மார்ஷ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு பிளேயரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸ்வெல்லோட இடத்துல ஆடுறதுக்கு அதே மாதிரி ஆர்சிபி மேக்ஸ்வெல்லை என்ன மாதிரியான ஒரு பிளேஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே ரிதமில் தான் அந்த இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸில் மிச்சல் மார்ஷ் ஆடிட்டு இருந்தார். சேம் மிடில் ஆர்டர் மாதிரி தான். ஸோ அதனால் அந்த இடத்துல மிச்சல் மார்ஷையும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ மிச்சல் மார்ஷ் உள்ளே வரும்போது கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸும் விடாமல் பிட் பண்ணி மிச்சல் மார்ஷ்க்கும் 2 பேரும் போட்டி போட்டு யார் ஃபைனல் பிட்டை வின் பண்ணுவாங்களோ ஸோ அவங்க தான் அந்த இடத்துல மிச்சல் மார்ஷை வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஈவன் மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு கரண்ட் ஆஸ்திரேலியன் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்டை லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல கொடுத்தாரானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே இம்பாக்ட் அப்படிங்கிறத கொடுத்து ஒரு ஃபுல்லாகவே ஐபிஎல் மோட உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க் தான். ஸோ இப்போ கரண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணல. லைக் ஒரு லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ரேஞ்சில் அது மாதிரி ரீசெண்ட் டைம்லேயும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த தடவை மிச்சல் மார்ஷ்க்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த இடத்துல பிட்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது குறையும். ஸோ பிட்டிங் ப்ரைஸ் குறையும் போது மிச்சல் மார்ஷ்க்கு யார் அதிகமாக பிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மிச்சல் மார்ஷோட இந்த ஒரு அருமையான ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எந்த டீம் மிச்சல் மார்ஷ் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ போயிட்டுருக்கு. ஈவன் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல் அவுட்டாக பிட் பண்ணி ஒரு பிளேயரை எப்போயாவது எடுத்துருக்காங்களா அப்படின்னும் இப்போ அவங்க கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் ஸ்டார்க் எடுப்போன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு அந்த இடத்துல ஸ்டார்க்கு பிட் பண்ணுற கூட பணம் இல்லாமல் உட்காந்துருந்தாங்க ஆர்சிபி. இது ஒரு ட்ரோலிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரோலிங் பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பார்த்தா கண்டிப்பாக மிச்சல் மார்ஷோட சர்வீசஸ் வேணுமானா வேணும். ஏன்னா ஃபாஃப் டு பிளஸஸ் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் கம் ஓவர்சீஸ் பிளேயர் சேம் அவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னா மிச்சல் மார்ஷ் உள்ள வரும்போது அந்த இடத்துல கேப்டன்சி சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆர்சிபியோட கேப்டன்சியில் நிறையா ஃப்ளாஸ் இந்த தடவை இருக்க போகுதுன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் சைடில் அதே நேரம் எடுத்து வச்சு யோசிச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துலையும் கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆள் வேணும். ஏன்னா ஷிகர் தவன் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஐபிஎல்ல ஆட மாட்டார். ஸோ அதனால் அந்த இடத்துல கேப்டன்சிக்கு ஆள் வேணும். ஸோ பிரைமரி சைடில் இப்போ அங்கே கேப்டன்சிக்கு ஆளே இல்லை. ஆர்சிபிக்கு அது பார்த்தீங்கன்னா ஃபாஃப் இருக்கிறாரு, ரீட்டைன் ஆவாரா ரிலீஸ் ஆவாரா அப்படின்னு தெரியாமல் தான் இருக்கிறாரே தவிர அந்த இடத்துல பஞ்சாப் கிங்ஸ்க்கு கேப்டன்சிக்கு கண்டிப்பாக பிரைமரி ஒரு ஆள் வேணும். அந்த இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் மிச்சல் மார்ஷை ட்ரை பண்ணும்போது ஆல் அவுட்டாக பஞ்சாப் கிங்ஸ் போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது எஃபிஷியண்ட்டாக. பட் கண்டிப்பாக ஓவர்சீஸ் அப்படிங்கிறதுல மேக்ஸ்வெல் ரிலீஸ் ஆகிட்டாருன்னா ஸோ நமக்கு ஸ்பின் அப்படிங்கிறதுல சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வில் ஜாக்ஸ் அப்படிங்கிறவரை நம்ம ரீட்டைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் பவுலிங் அட்டாக்கை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணாலே நம்மளுடைய அட்டாக்கிங் லைனப் அப்படிங்கிறது உருவாயிரும். ஸோ அந்த இடத்துல ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அதாவது ஆப்ஷனில் ஒரு பிளேயருக்கு ஹையாக பிட் பண்ணுறதுல ரிஸ்க் எடுக்கலாம். பட் ஆனால் பிளேயரை பிட் பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சு அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவசரப்பட்டு ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல மறுபடியும் நம்ம இவர் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது தப்பான விஷயம். அது ஸ்ட்ராட்டஜியை ராங்காக்கி விட்டுரும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் மிச்சல் மார்ஷுக்கு ஆல் அவுட்டாக ஆர்சிபி போய் ஆர்சிபி மிச்சல் மார்ஷை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஓவர்சீஸ் பிளேயர் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.